வணக்கம் பிள்ளைகள். இன்றைய இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் மின்னியல் கற்கை மூலமான தொடர் நிகழ்ச்சி திட்டங்கள் நாங்கள் ரசாயனவியலில் ரசாயன சமனில் 2வது வகுப்பில் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சில கணக்குகளை பார்ப்போம். அந்த கணக்குகளை பார்க்கும்போது நாங்கள் ஏற்கனவே சமன்ல மாறிலியை பற்றி படிச்சிருக்கிறோம். சமன்ல மாறிலின்ற சில கணக்குகளை பார்ப்போம். அந்த கணக்குகளில் சிக்கலான வடிவங்களை பின்னுக்கும் மிக எளிய வடிவங்களை முன்னுக்கும் பார்ப்போம். அப்போ எளியதிலிருந்து சிக்கலான கணக்குகளுக்கு நாங்கள் செல்லலாம். அதுக்கு முன்னம் இன்றைக்கு இந்த கற்கையை ஆரம்பிக்க முன்னம் நாங்கள் ஒரு சின்ன கதை ஒன்றை பார்ப்போம். யாழ்ப்பாணம் பிள்ளைகள் மிக இறுக்கமான காலப்பகுதியில் இருந்துச்சு. அப்போ அந்த காலப்பகுதி பொருட்களுக்கு தட்டுப்பாடு, யாழ்ப்பாணம் தென்னிலங்கையோட தொடர்பில்லை. இப்படியான நேரங்களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு பீடத்தின் குறித்த மாணவர்கள் நல்லா ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாட்டில் நல்ல பொறுப்புகளை பெற்று கலர்ஸ் எல்லாம் பெற்றுச்சினோம். அப்போ அந்த கலர்ஸ் எல்லாம் பெற்று நல்ல கான்ஃபிடென்ட், அவையில் விளையாட்டில் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சுனோம் அந்த காலப்பகுதியில். அப்போ சமான காலப்பகுதி வந்துச்சு. அப்போ பாதையை திறந்தான். இப்போ மற்ற இலங்கையில் இருக்கிற மற்ற பீடங்களோட போட்டி, விளையாட்டு போட்டி என்றால் பெரிய எடுப்பில் போட்டி. அப்போ பேராதனை பல்கலைக்கழகத்தில் தான் போட்டி. அப்போ இங்கேருந்து பீடத்தில் இருந்து எல்லோரும் ஒரு நாள் காலையில் வலிக்கிட்டேன் 5 மணிக்கு. அப்போ முகமால பாஸ் நடைமுறை, ஓமந்த பாஸ் நடைமுறை எல்லாத்தையும் தாண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தை இரவு 9 மணிக்கு போய் சேர்ந்துச்சினோம். ஆடி பாடி போயிச்சினோம். போனால் இரவு அங்கே பேராதனை பல்கலைக்கழகத்தின் காம்ப்ளெக்ஸில் கொண்டே எல்லாரையும் விட்டாச்சு. அப்போ யாழ்ப்பாண டீம் வந்திருக்கேன்டா அங்கே எல்லா பல்கலைக்கழகத்தின் அந்த குறித்த பீடத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களும் பெரிய வரவேற்பு. முதல் முறையாக யாழ்ப்பாண தாக்களை பார்க்குறாங்க. புதினம் பார்த்த மாதிரி பார்க்குறாங்க எல்லோரும். அப்போ நாங்கள் மூட்டை முடிச்சுகள் எல்லாம் காவிக்கொண்டு இருக்கோம். பேரான பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு காம்ப்ளெக்ஸுக்கு போனால் அங்கே இரவு தங்க விட்டால் குளிரில் நித்திரை கொள்ள விட்டால் அரைவாசி பேருக்கு நித்திரை, அரைவாசி பேருக்கு வந்த சந்தோஷம். அப்போ எல்லோரும் இரவாக கதைச்சி கொஞ்சம் பேர்ட்ட நித்திரையை குழப்பி அப்போ அடுத்த நாள் விடிய காலமே போட்டி. முதலாவது மரதன் ஓட்ட போட்டி. அப்போ மரதன் ஓட்ட போட்டியில் ஓட வலிக்கிட்டாக்கள் கொஞ்சம் பேர் நல்ல விடிய காலமாக இன்றைக்கு ஒரு கை பார்க்குறது தான் என்ற ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோட போச்சினோம். அப்போ மரதன் ரேஸ் ஆரம்பித்து கொஞ்சம் படியல் பார்த்தோன்னு நிற்கிறாங்க. யாழ்ப்பாணத்து படியில் கொஞ்சம் பேர் ஓடுறாங்க. அப்போ ஓட வலிக்கிட்டால் கொஞ்ச நேரத்தில் பொடியல் எல்லாருக்கும் சேடமுழுப்பு. என்னடாப்பா களைக்குதிஞ்ச இல்லை. அங்கே போய் சேரும்போது யாழ்ப்பாணத்தில் இருந்து போனாக்கள்லாம் கடைசி கலர்ஸ் எடுத்தாக்கள் யாழ்ப்பாணத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாக்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தின் மரதன் ரேஸில் கடைசியாக வரியினம் இழுத்து களைச்சி போய். அப்போ சில பேருக்கு மயக்கம் கூட வருது ஓடி முடியக்குள்ளே. 10 கிலோமீட்டர் ஓடி மலையில் எல்லாம் ஏறி இறங்கி ஓடி ஆனால் ஓடி முடிச்சிட்டாங்க எல்லோரும். ஓடி முடித்தும் மற்ற பல்கலைக்கழகத்தின் சப்ரகமுக வயம்பா அங்கே இருந்து அந்த மலை பிரதேசங்களில் இருந்து வந்தாக்கள் நல்லா ஓடிச்சின. ஆனால் கீழே கரையோர சமதரையான பிரதேசங்களில் இருக்கிற ஆக்களுக்கு களைப்பு கூடவாக இருந்துச்சு. அப்போ ஏன் பிள்ளைகள் இந்த மலையில் ஏறி ஓடுறாக்கள், மலையில் இருந்து அங்கேயே வாழ்கிற ஆக்களுக்கு நல்லா ஓட முடிஞ்சுது அந்த ரேஸில்.
ஆனால் சடுதியாக திடீரென்று இங்கே இருந்து சமதரையான பிரதேசங்களில் கரையோர பிரதேசங்களில் அல்லது நாட்டு ஏனைய பகுதிகளில் சமதரையான பகுதிகளில் இருந்து போன ஆட்களுக்கு ஏன் ஓட முடியல? அப்போ இதுக்கும் ரசாயன சமநிலைக்கும் என்ன தொடர்பு? அப்போ நாங்கள் இதுக்காக நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். என்ன ஒட்சிசனுடைய பற்றாக்குறை அல்லது உடம்பில் ஏதோ ஒரு மாற்றம், உடற்தொழிலியல் மாற்றம் நடந்திருக்க வேணும். ஆகையால் தான் இது நடந்திருக்கு. அப்போ உடலில் எங்களுடைய இரத்த சுற்றோட்ட தொகுதி ஒரு மூடிய குருதி சுற்றோட்டம். இந்த மூடிய குருதி சுற்றோட்டத்தில் உடம்பில் வெப்பநிலை மாறாது பேணப்படுகிறது. அப்போ இந்த மூடிய தொகுதி ஒன்றுக்குள்ளே வெப்பநிலை மாறாத போது அங்கே ஒரு சமநிலைகள் கணக்க சமநிலை இருக்குது உடல் தொழிலியலில். அங்கே இன்னொரு சமநிலை என்னென்னா ஒட்சிசன்ட சமநிலை. அப்போ நாங்கள் ஒட்சிசன்ட சமநிலை உடலுக்குள்ளே பேணப்படுகின்றது. ஒட்சிசன் தேவை. ஒட்சிசன் தேவை ஏன்? குளுக்கோஸை உடைக்க, குளுக்கோஸை ஒக்சிடேஷன் செய்ய ஒட்சிசன் தேவை. ஒக்சிடேஷன் நடந்தால் தான் ஏடிபி சக்தி வரும். ஏடிபி சக்தி கிடைச்சாதான் நல்லா வேலை செய்ய முடியும். அப்போ கிட்டத்தட்ட 430 மீட்டர் உயரத்தில் இருக்கிற பேராதன பல்கலைக்கழகம், கடல் மட்டத்தில் இருக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கடல் மட்டத்தில் இருந்து ஒரு சிறிய உயரத்தில் இருக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், அது அங்கே ஒட்சிசன் செறிவு பௌதிகமுக்கம் மிக அதிகம். ஆனால் பேராதன உயரமான இடங்களில் இருக்கிற பௌதிகமுக்கம் மிக குறைவு. அப்போ ஒட்சிசன் பௌதிகமுக்கம் இங்கே முக்கியம். அப்போ சிலவுல ஒட்சிசன் பௌதிகமுக்கம் குறைஞ்சால் ஆக்கள் கோமா நிலைக்கு கூட போவார்கள். அதை சரியாக நாங்கள் ரீட் பண்ணாமல் விட்டோம்னு சொன்னால் இறப்பு சம்பவம் கூட ஏற்படும். அப்போ இந்த அறிவுங்களுக்கு ரசாயன சமநிலை பற்றிய அறிவோடு நாங்கள் சேர்த்து பார்க்குறது முக்கியமானது. அதுக்காக நாங்கள் இங்கே ஒரு வீடியோவை பார்ப்போம் பிள்ளைகள். இங்கே பார்த்தீங்களான்னு சொன்னால் மனிதண்ட சுவாச சுற்றோட்ட தொகுதியில் ஒட்சிசன் லோட் பண்ணப்படும். பின் அது கலங்களுக்கு சென்று ஒட்சிசன் ரிலீஸ் பண்ணப்படும். இந்த ஒட்சிசனை லோட் பண்ணும்போது செங்குருதி சிறுதுணிக்கைகளுக்கு இருக்கிற ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் ஒட்சிசனை பற்றும். இங்கே ஒட்சிசன் மூலக்கூறுகள் சுவாச பையக்க கிடக்குது. இங்கே லோட் பண்ணப்படுது செங்குருதி சிறுதுணிக்கைகளுக்குள்ள. அங்கே ஹீமோகுளோபின் என்ற மூலக்கூறு ஒட்சிசனை ஏற்று ஒட்சி ஹீமோகுளோபின் என்ற ஒரு சேர்வையை உருவாக்கும். இந்த ஒட்சி ஹீமோகுளோபின் என்ன செய்யும்னு சொன்னால் குருதி சுற்றோட்ட தொகுதிக்குள்ளாக பாய்ந்து திரும்ப கலங்களுக்குள்ள சென்று இந்த ஒட்சிசனை கலங்களுக்கு அருகில் சென்று இந்த ஒட்சிசனை ரிலீஸ் பண்ணும். இந்த ஒட்சிசன் மூலக்கூறுகள் கலங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ணும். இது ஒரு ஒட்சி ஹீமோகுளோபின் மூலக்கூறு. இங்கே ஒட்சிசன் இரும்பு மூலக்கூறுகளில் பற்றப்பட்டு இங்கே ஒட்சிசன் திரும்ப கலங்களுக்குள்ள விடப்படும். ஒட்சிசன் கலங்களுக்குள்ள விடப்படும் போது கலங்கள் பற்றிக்கொள்ளும். இப்போ ஒட்சிசன் பௌதிக முக்கம் இங்கே செல்வாக்கு செலுத்தும். ஒட்சிசன் பௌதிக முக்கம் அதிகரிக்க இந்த மீளுந்தாக்க சமநிலையில் ஒட்சி ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கும் முகமாக தாக்கம் நடக்கும். இந்த ஒட்சி ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் அதிகரிக்க கலங்களுக்கு அதிக ஒட்சிசன் கிடைக்கும். இங்கு இந்த பேராதன பல்கலைக்கழகத்தின் உயரமான பகுதியில் ஒட்சிசன் பௌதிக முக்கம் குறைவு. ஒட்சிசன் பௌதிக முக்கம் குறைவினால அங்கு ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் மட்டுப்படுத்தப்பட்டதால் இந்த தாக்கம் இங்கே நோக்கி நடக்கும். ஹீமோகுளோபின் மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும் முகமாக இந்த தாக்கம் நடக்கும்.
எனவே இங்கே ஒட்சிஹீமோகுளோபின் மூலக்கூறுகள பற்றாக்குறை நிலவும். ஒட்சிஹீமோகுளோபின் மூலக்கூறுகள பற்றாக்குறை நிலவ கலங்களுக்கு கிடைக்கின்ற ஒட்சன் அளவு குறையும். எனவே ஒருவர் மயக்க நிலைக்கு போகிறதுக்கான சாத்தியம் காணப்படும். இங்கே நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் இந்த சமநிலையில் ஒட்சிஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் மேலையும் ஒட்சிசன் ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் கீழையும் காணப்படும். அப்போ இந்த சமநிலை மாறிலியை நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த சமநிலை எங்கே நோக்கி நகரும்? இடப்பக்கம் நோக்கி நகரும். இடப்புறம் நோக்கி நகர்ந்தால் அங்கு ஒட்சிஜன் பற்றாக்குறை நிகழும். எனவே ஒருவருக்கு மயக்க நிலை ஏற்படும். எனவே நாங்கள் இங்கே இதை விளங்கி கொண்டு பாடத்துக்கு போவோம். அப்போ நாங்கள் இங்கே ரசாயன சமநிலையில் நாங்கள் எளிய சில வினாக்களை பார்த்து கொண்டு பின்பு சிக்கலான வினாக்களுக்கு போவோம். முதலாவதாக நாங்கள் ரசாயன சமநிலையில் எளிய வினாக்களை பார்ப்போம். எளிய வினாக்களில் சமநிலை மாறிலிகளை எழுதுதல். சமநிலை மாறிலிகளை முதல் எழுதுறதை பற்றி பார்ப்போம். அப்போ இங்கே தரப்பட்ட இந்த சமநிலை மாறிலியை எழுத சொல்லி கோவைகள் மீளும் தாக்க சமநிலைகள் தரப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது ஏக்கான சமநிலை மாறிலி, முதலாவது ஏக்கான சமநிலை மாறிலியை நாங்கள் பார்ப்போம். அப்போ இங்கே 6 கேள்விகள் தரப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பவுஸ் பண்ணுறதுக்கு மூலமாக இந்த 6 கேள்விகளையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அப்போ முதலாவதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் முதலாவதுக்கான சமநிலை மாறிலி இங்கே பார்த்தீங்களன்னு சொன்னால் HF aqueous, H2O liquid, H3O plus aqueous, F minus aqueous. அப்போ இங்கே aqueous வடிவில் காணப்படுது. எனவே சமநிலை மாறிலி எங்களுக்கு கேசியா கேபியா பொருத்தம் என்றதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்போ கேபி இங்கே பொருத்தம் இல்லை. ஏனெண்டா இங்கே எல்லாம் காணப்படுறது முழுக்க எல்லாம் லிக்விடும் எக்வஸ். எனவே செறிவுக்கான சமநிலை மாறிலியை மட்டுமே நாங்கள் இந்த முதலாவது ஏக்கு எழுத முடியும். அப்போ செறிவுக்கான சமநிலை மாறிலியை நாங்கள் எழுதும்போது நாங்கள் முதலாவதாக கேசி, இதில் பார்த்தீங்களன்னா தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கும், எல்லாத்துக்கும் பௌதிக நிலைகள் குறிக்கப்பட்டிருக்கும். இதுதான் சமநிலை மாறிலிக்கான கோவை எழுதுறதுக்கு முக்கியத்துவம். கேசி சமன் விளைவுகளின் செறிவுகள், விளைவுகளின் செறிவுகள் இங்கே ரெண்டும் எக்வஸ் F மைனஸ், அதன் கீழ் தாக்கிகளின் செறிவு. இங்கே தாக்கிகளை பார்த்தீங்கன்னா HF aqueous போடுவோம். அடுத்தது நீர். நீர் இங்கே பார்த்தீங்களன்னு சொன்னால் லிக்விட். நீர் லிக்விடில் HF என்றது என்ன? ஒரு மென்னமிலம். மென்னமிலம் ஒன்று நீருக்குள்ள அயனாக்கம் அடையும் போது அதன் செறிவு மிக மிக சொற்பம். H+ இங்கே காணப்படுகிற H3O+-இனதும் F- இனதும் செறிவு மிக மிக சிறியது. எனவே பிள்ளைகள் இந்த நீரோட ஒப்பிடைக்குள்ள இவற்றின் செறிவுகள் மிகச்சிறியது என்றதால் நாங்கள் இந்த சமநிலை மாறிலிக்கான கோவையில் நீரை உள்ளடக்குவதில்லை. காரணம் என்ன? இவற்றின் மூலெண்ணிக்கை ஒப்பிடைக்குள்ள H2O மூலெண்ணிக்கை பாத்திரத்தில் இருக்கிற நீரிட அளவு அதிகம். ஆனால் HF மென்னமிலம் என்றதால் அதன் அளவு குறைவு. எனவே நாங்கள் சமநிலை மாறிலிக்கான கோவையில் இதனை உள்ளடக்குவதில்லை. அடுத்ததாக பார்ப்போம், 2வது வினா. அப்போ நாங்கள் இங்கே கேசியும் எழுத முடியும், கேபியும் எழுத முடியும். இவை வாயு, இவை வாயு,
இவைவாய். தாக்கம் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்குது, பௌதிக நிலைகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. எனவே கேசி சமன் விளைவுகளின் பீசமான வலுவேற்றப்பட்ட விளைவுகளின் பீசமான வலுவேற்றப்பட்ட செறிவின் கீழ் தாக்கிகளின் பீசமான வலுவேற்றப்பட்ட செறிவு. அப்போ இதுக்கு கேசி இப்படி வரும். கேபி எழுத சொல்லி கேட்டால் கேபி எழுத முடியும் இதற்கு. அப்போ NO2 பௌதிக முக்கம் அது இந்த வர்க்கத்தின் கீழ் NOவின் பௌதிக முக்கம் அது இந்த வர்க்கம் தர ஒட்சண்ட பௌதிக முக்கம். இங்கே நாங்கள் இந்த சமநிலை தாக்கத்துக்கு மீளுந்தாக்கத்துக்கு நாங்கள் கேசியும் எழுத முடியும், கேபியும் எழுத முடியும். அடுத்தது மூன்றாவது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், மூன்றாவது வினாவில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எக்வஸ், இது எக்வஸ், இது எக்வஸ் நீர் லிக்விட். அப்போ நாங்கள் இங்கே கேபி எழுத முடியாது, கேசி எழுத முடியும். அப்போ கேசிக்கான கோவையை பார்த்தோம்னு சொன்னால் விளைவுகளின் செறிவு இங்கும் நீரின் செறிவு மாறலி என்றதால் நாங்கள் நீரை இங்கே நாங்கள் கணக்கில் எடுக்கிறதில்லை. இது நீர் ஊடகத்தில் நடக்கும் தாக்கம், அங்கே காணப்படுகின்ற நீரின் அளவு அதிகம். எனவே நாங்கள் அவற்றை எடுப்பதில்லை. இவற்றின் செறிவுகளோடு ஒப்படைக்க நீரின் செறிவு அதிகமானது. தம்பி சரியா? ரைட். அப்போ 3 கேள்விக்கு நாங்கள் சமநிலை மாறிலி எழுதுறது கோவை படிச்சிட்டோம். அடுத்தது இவற்றுக்கு பாருங்க. அவற்றை விட இவியல் கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சரி தம்பி இங்கே கவனிங்க. முதலாவது பார்த்தீங்களன்னு சொன்னால் அமோனியம் செலனேட் சொலிட் அமோனியா கேஸையும் H2SCயையும் கேஸையும் தோற்றுவிக்கிறது. அப்போ இங்கே விளைவுகளை பார்த்தீங்களன்னு சொன்னால் ரெண்டும் கேஸ். இங்கே திண்மத்தை பார்த்தீங்களன்னு சொன்னால் சொலிட்டாக காணப்படுது. திண்மங்களும் அதே போல தான். திண்மங்களின் செறிவுகள் இங்கே சமநிலையில் தாக்கம் செலுத்துவதில்லை. திண்மங்களின் செறிவுகள் இந்த சமநிலை மீளுந்தாக்க சமநிலை தொகுதியில் நாங்கள் திண்மங்களின் செறிவுகளை நாங்கள் புறக்கணிக்கின்றோம். நாங்கள் சமநிலை மாறிலிக்கான கோவையில் உள்ளடக்குவதில்லை. அப்போ இங்கே பார்த்தீங்களன்னு சொன்னால் முதலாவதுக்கு கேசி எழுத முடியும், கேசி எழுத முடியும். திண்மத்தின் தேவையில்லை. கேபியும் எழுத முடியும். ரெண்டாவது தாக்கத்தை பாருங்க. ஈயில் ஈக்கான விட இது திண்மமாக காணப்படுகிறது. இது எக்வஸ் Cl மைனஸ் எக்வஸ், Cl மைனஸ் எக்வஸ்
அப்போ நாங்கள் இங்கே கேசி மட்டும்தான் எழுத முடியும், கேபி எழுத முடியாது. எனவே இதற்கான கேசிக்கான கோவைகளில் பௌதிக நிலைகள் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். அயன்கள் குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டும். அடுத்தது எஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்ஃபுக்கான விடை இங்கே P4 solid. எனவே திண்மங்களுக்கான செறிவுகள் மீளுந்தாக சமன்ல தொகுதியின் சமன்ல மாறிலிக்கான கோவையில் நாங்கள் குறித்து காட்டுவதில்லை. எனவே இங்கே கேசி எழுத முடியும். இங்கே வாயுக்களாக இருக்கிறதால நாங்கள் இவர் லிக்விட் இவர் வாயு, எனவே நாங்கள் கேபியும் எழுத முடியும். அப்போ இதற்கான கேசிக்கான கோவை வந்து 1 கீழ் இது லிக்விட் என்றபடினால திரவங்களின் செறிவு மாறிலி நாங்கள் கேசிக்கான கோவையில் நாங்கள் உள்ளடக்குவதில்லை. எனவே Cl2 கேஸ் அதன் செறிவின் 6ஆம் அடுக்கு கேபிக்கான கோவையில் 1 கீழ் P Cl2 to the power 6 6ஆம் அடுக்கு. இவ்வாறு நாங்கள் கேபி கேசிக்கான கோவைகளை எழுத முடியும் மாணவர்கள். ரைட், அடுத்த பகுதி வினாவுக்கு நாங்கள் போவோம். அப்போ இங்கே மாணவர்கள் கவனிங்கோ, சமன்ல மாறிலிகளை கணித்தல். இது ஒரு கணிப்பு சம்பந்தமான கணக்கு. இந்த வினா வந்து கணித்தலோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த கணித்தலை நாங்கள் செய்வோம். இங்கே பாருங்கோ, இதுவும் இது ஒட்சிசன், இது NO2, ரெண்டும் NO2 2 மூல் வந்திருக்கு. NO 2 மூல் தாக்கப்பட்டிருக்கு, ஒட்சிசன் 1 மூல் தாக்கப்பட்டிருக்கு. அப்போ சமன்ல செறிவு தந்திருக்குது 230 பாகசியில். இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் NO விட ஒட்சிசனிட NO2 விட சமநிலை செறிவுகள் தரப்பட்டிருக்கு. சமநிலை செறிவுகள், மூல எண்ணிக்கை அல்ல, செறிவுகள் தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இங்கே கேசியை கணித்து கொள்ள முடியும். என்ன கேள்வி? செறிவுக்குரிய சமநிலை மாறிலியை கணிக்க சொல்லி கேள்வி. அப்போ இங்கே செறிவுக்குரிய சமநிலை மாறிலிக்கு நாங்கள் கோவை எழுத முடியும். கேசி சமன் விளைவுகளின் செறிவு கேஸ் தாக்கிகளின் நாங்கள் இங்கே தரப்பட்ட தரவுகளை பிரதியீடு செய்வோம். தரவுகளை நாங்கள் அவ்வாறே பிரதியீடு செய்வோம். அப்போ நாங்கள் இதுக்கான விடையை பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கான விடை நீங்கள் சுருக்கி எடுக்கும்போது கேசிக்கான விடை வந்து 6.44 தர 10⁵. கேசிக்கான பெருமானம் இங்கே எங்களுக்கு 10⁵ அடுக்குகளில் பெறப்பட்டது. 10⁵
5 அடுக்குகளில் பெறப்பட்டது. இது மிக மிக பெரிய பெருமானம், ஒன்றை விட மிக மிக பெரிய பெருமானம், கேசிக்கான பெருமானம். எனவே இங்கு இந்த மீள் தாக்கத்தில் விளைவுகள் அதிகமாக காணப்படும். தாக்கிகளை விட விளைவுகள் சார்பாக இந்த சமநிலை நகர்ந்தது அதிகமாகும். விளைவுகள் அதிகமாக காணப்படுது. விளைவு எண்ணோற்று. அப்போ இங்கே எண்ணோற்று உற்பத்தி அதிகமாக காணப்படுகின்றது தாக்கிகளை விட. இப்போ கேசியின் பெருமானத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த சமநிலை தாக்கங்களை நாங்கள் 2 வகையாக சொல்லலாம். ஒன்று, இந்த கேசியின் பெருமானம் ஒன்றை விட மிக மிக பெரிதாக இருப்பின், அதாவது அது 10⁻³ விட மிக பெரிதாக இருப்பின், அது கிட்டத்தட்ட ஒரு முடிவுற்ற தாக்கம். கிட்டத்தட்ட ஒரு முடிவுற்ற தாக்கம். இது 1 விட மிக மிக சிறிதாக இருப்பின், 10⁻³ அதனை விட சிறிதாக மிகச்சிறிதாக இருப்பின், கிட்டத்தட்ட அந்த தாக்கங்கள், அந்த மீளும் தாக்கங்கள் நடைபெறாது என்ற வகையில் நாங்கள் இங்கே கூற முடியும். அதாவது 10⁻³ 10⁻³ இடையிலேயே இந்த சமநிலை மாறிலி பெருமானம் காணப்பட்டால் அவை மீளும் தாக்கங்களாக இருக்கின்றன. ஒரு சில சந்தர்ப்பங்கள் தவிர இவை பொதுவான உண்மை. ஆகவே அடுத்த பகுதிக்கு நாங்கள் நகருவோம். அடுத்த கணக்கு பகுதிக்கு நகருவோம். இப்போ 3ஆம் கணக்கு கவனிங்கோ. 3ஆம் கணக்கில் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது என்ன தரவு? மெதனால் உற்பத்தியின் போது 220 பாகசியில் சமநிலை தாக்கம் தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு கேசி பெருமானம் தரப்பட்டிருக்கு, கேபியை கேட்டிருக்குது. இப்போ இங்கே கவனிங்கோ, கேசி பெருமானமும் வெப்பநிலையும் தரப்பட்டிருக்குது. வேறொரு செறிவு தரவுகளும் இல்லை. ஆக கேபி கேட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு நேரடியாக நாங்கள் கேபிக்கும் கேசிக்கும் தொடர்பு எழுத முடியும். கேபிக்கும் கேசிக்குமான தொடர்பு கேபி சமன் கேசி ஆர்டி டெல்டா என். எங்களுக்கு கேசி தெரியும், ஆர் தெரியும். பரீட்சை வினாத்தாளில் முன்புறத்தில் ஆர் பெருமானம் தரப்படும். டி தந்திருக்கிறார், வெப்பநிலை 220 பாகசி. ஆக நாங்கள் இந்த கேபியை கணிக்க முடியும் பிரதியீடு செய்து. எங்களுக்கு இந்த கேசி பெருமானம் தந்திருக்கிறார் 10.5. தர ஆருக்காக நாங்கள் இங்கே 0.082 பிரதியீடு செய்வோம். இங்கே வெப்பநிலை கெல்வினில் 220 சக 273 493 கெல்வின் வெப்பநிலை பிரதியீடு செய்யும் போது எங்களுக்கு மூல் மாற்றம் தேவைப்படுகிறது. மூல் மாற்றத்தை நாங்கள் விளைவுகளின் மூலெண்ணிக்கையின் சய தாக்கிகளின் மூலெண்ணிக்கை. ஆகவே எங்களுக்கு டெல்டா என் வரப்போகுது -2. எனவே எங்களுக்கு கேபி பெருமானம், இதிலிருந்து கேபிக்கான பெருமானம் கேபி சமன் 6.41 தர 10⁻³ ஆகும். அடுத்த 4வது கேள்வியை கவனிங்கோ. இங்கே 200 பாகசியில் ஏண்ட ஆரம்ப செறிவு தந்திருக்கணும். கேசி
தரப்பட்டிருக்கு 24. சமநிலையில் ஏபியின் செறிவுகள் யாது? இங்கே சமநிலை தாக்கம் மீளும் தாக்கம் தரப்பட வேண்டும். அப்போ மீளும் தாக்கம் தராத பட்சத்தில் நாங்கள் இதனை கணிப்பது கடினம். ஆகவே எங்களுக்கு மீளும் தாக்கம் தரப்பட வேண்டும். ஏ கேஸ் ஆனது பி கேஸாக மாறுகிறது. இதுதான் மீளும் தாக்க சமநிலை. இந்த சமநிலையில் மூடிய பாத்திரம் ஒன்றில் 0.85 mol/dm³ ஏண்ட ஆரம்ப செறிவாக கொண்டு இந்த தாக்கம் ஆரம்பிக்கப்படுது. எங்கள்கிட்ட கேள்வி கேசியின் தரப்பட்டிருக்கு சமநிலையில் ஏபியின் செறிவுகள் யாது என்றதுதான் கேள்வி. சமநிலையில் ஏபியின் செறிவு. அப்போ செறிவு தந்திருக்கு, செறிவு கேள்வி. அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் போடுவோம் ஏண்ட ஆரம்ப செறிவு ஆரம்பம் எவ்வளவு 0.85. பியோட ஆரம்ப செறிவு என்ன? 0. அப்போ எவ்வளவு ஏ பியா மாறி இருக்கும் எங்களுக்கு தெரியாது. அப்போ பி சமநிலையில் எங்களுக்கு எக்ஸ் மூல செறிவுண்டு எடுப்போம். எக்ஸ் mol/dm³ செறிவு. அப்போ இது எக்ஸ்ண்டா இதில் இருந்து 1 மூல் தாக்கினா 1 மூல் வரும். ஆகவே எக்ஸ் மூல் பிரிஞ்சு அழிஞ்சு தான் எக்ஸ் மூல் உருவாகும். எக்ஸ் mol/dm³. அப்போ செறிவுகள் இங்கே இப்படி வரும். செறிவு தரப்பட்டிருக்கு 850 - x. அப்போ இது சமநிலையில். சமநிலையில் செறிவு நாங்கள் இங்கே நேராக எழுத முடியும், இலகுவான கணக்கு. அப்போ நாங்கள் கேசி தரப்பட்டிருக்கு எக்ஸை காண வேணும். கேசி தரப்பட்டிருக்கு எக்ஸை கண்டால் நாங்கள் எக்ஸ் தான் பியின் சமநிலை செறிவு. பேருந்து எக்ஸ் 0.85 இருந்து எக்ஸை கழிச்சா எங்களுக்கு ஏயின் செறிவு வரும் சமநிலையில். அப்போ இங்கே கேசியில் நாங்கள் பிரதியீடு செய்வோம். கேசியில் பிரதியீடு செய்யும் போது எங்களுக்கு விளைவுகளை மேலேயும் தாக்கிகளை கீழையும் எழுதி, இப்போ கேசிக்குரிய பெருமானம் 24, பிக்காக நாங்கள் எக்ஸை போடுவோம், ஏக்காக நாங்கள் 0.850 எக்ஸை போடுவோம். இதில் இருந்து எங்களுக்கு எக்ஸ் பெருமானம் பெறப்போகுது. எக்ஸ் பெருமானம் பெறப்போகுது பிள்ளைகள் 0.816 mol/dm³. சரி, இங்கே நாங்கள் ஏயின் செறிவை இங்கே கழிப்பதன் மூலம் இங்கே நாங்கள் பெறலாம். ஏயின் சமநிலையில் இது பியின் செறிவு நேரடியாக வரும். ஏயின் செறிவை நாங்கள் இங்கே கணிப்பதன் மூலம் 4 3 0 ஏயின் சமநிலை செறிவு mol/dm³. சரியா பிள்ளைகள்? அப்போ இங்கே சமநிலை செறிவை கணிக்கிறதுன்ற ஆரம்பத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆகவே நாங்கள் பிள்ளைகள் தம்பி செல்ல புஞ்ச கவனி பிள்ளைகள் இன்றைக்கு இந்த வகுப்பு காணும். அடுத்த வகுப்பில் அடுத்த விஷயத்தை கவனிக்கும் போது வடிவாக கவனிங்கோ. நான் நினைக்கிறேன் மிக இலகுவான சமநிலையில் மிக இலகுவான மிக ஆறுதலாக நாங்கள் இதை கொண்டு போகிறோம். அடுத்த வகுப்பில் இந்த மின்னியல் கற்கையின் அடுத்த வகுப்பில் நாங்கள் இதை தொடரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.